ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடியோ ஆக்சுவலாக இது என்னோட ட்ரீம்னு சொல்லலாம். ட்ரீம்னா நம்ம எதை சொல்லுவோம்? தூக்கத்தில் வர்றது கனவு இல்லை, தூங்க விடாமல் ஒவ்வொரு நாளும் துரத்தினு இருக்கிறது தான் ட்ரீம்னு நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு விஷயம். என்னன்னா இந்த ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றது இன்ஃபேக்ட் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச அன்னிலேருந்தே எனக்கு தோணி இருந்துச்சு. அதுக்கு நான் டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ தான் அதுக்கு நான் டைம் எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, இப்போ டிஸ்க்ளைமர் பண்ணிக்கலாமா? இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற வீடியோவோ அல்லது ஒரு டைம் பாஸ் வீடியோவோ இது கிடையாது. அண்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற வீடியோவோ அல்லது ஒரு அட்வைஸ் பண்ணுற வீடியோவும் இது கிடையாது. அப்போ என்ன தான் இந்த வீடியோவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் டெவலப் பண்ண நினைக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வீடியோவோ இது இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இன்றைக்கி பேச போகிற விஷயங்கள் என்னென்னா, பணக்காரன் இன்னும் பணக்காரனாயிட்டே இருக்கிறான், ஏழை இன்னும் ஏழையிட்டே இருக்கிறான், மிடில் கிளாஸ் இன்னும் அப்படியே இருக்கிறான். ஏன் இங்கே தலைகளுக்கு மதிப்பு இல்லை, பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு. எப்படின்னா, இப்போ என்கிட்ட நாலேஜ் டேலண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. இதுவே என்கிட்ட பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட பெருசாக நாலேஜ் டேலண்ட் இல்லைன்னாலும் இந்த உலகமே என்னை மதிக்கும். அண்ட் நான் சொல்கிறத இந்த உலகமே கேட்கும். இன்ஃபேக்ட் பணக்காரங்க கண்ட்ரோலில் தான் இந்த உலகமே ரன் ஆகிட்டு இருக்குது. எப்படி மனுஷன் வியாபாரம் பண்ணுறதுக்காக பணத்தை கண்டுபிடிச்சான், ஆனால் இன்னைக்கு பணம் தான் மனுஷனை வச்சு வியாபாரம் பண்ணுது. இங்கே மனுஷன் பேசல, பணம் தான் பேசுது. எப்படி? அண்டு இவ்வளோ ஜென்ரேஷன் தாண்டி இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் பண்ண இந்த டயத்துலையும் நாம் நம்மளை நம்பாமல் அவங்க வந்தாமோட இவங்க வந்தாமோட மற்றவங்களையே டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன் 18 வயசு வச்சு நம்ம மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அண்டு நம்ம நாட்டு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ இருந்துமே நம்மளால் தனியாக ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு ஃபீல்டில் இறங்கி பெருசாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் பொறுமையும் இங்கே யார்கிட்டுமே இல்லை. ஏன்? நேற்று ஆங்கிலேயர்கிட்ட நம்ம அடிமையாக இருந்தோம், இன்னைக்கு பணக்காரங்க கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறோம். அண்டு இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு வளர்ந்து வர ஏஐ டெக்னாலஜிட்ட நம்ம அடிமையாக இருப்போம். இப்படிப்பட்ட நிலைமைக்கெல்லாம் காரணம் எனக்கு ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்கல, யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இப்படிப்பட்ட நிலைமை மாறாதா? எப்படி மாத்துறது? ஏழைகளும் மிடில் கிளாஸும் அந்த ஒரு பணக்கார லைஃப்ல வாழவே முடியாதா? எப்படி மாத்துறது? பணத்தை மட்டுமே மதிக்கிற இந்த உலகத்தை தாண்டி மனுஷன் மதிக்கக்கூடிய நிலைமை மாறாதா? எப்படி மாத்துறது? இந்த மாதிரியான எல்லா கேள்விகளும் விளக்கமும் விடையும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல் குணாஸ் ஃப்ரீடம் லைஃப் ஸ்டைல். ஓகே மக்களே, இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். அண்ட் தென் இப்போ நம்ம பேச போகிற விஷயத்துக்கு நான் டைட்டில், அதுக்கான ஒரு ஸ்மால் கிளாரிட்டி அதை நான் கொடுத்துட்றேன். என்னன்னா, இந்த வேர்ல்டில் ஒரு 3 கேட்டகரியான பீப்புள் இருக்கிறாங்க. யார் யாருன்னா, லோ கிளாஸு, மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ். இப்படி எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுள். கடவுள், சூப்பர் பவர், வாட் எவர். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம கடவுள்னே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா வகையான பீப்புளும் கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டுறோம்? நாம நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்படிதான் நம்ம வேண்டுறோம். இது காமன் தான். இது லோ கிளாஸும் இதான் வேண்டுவாங்க, மிடில் கிளாஸும் இதான் வேண்டுவாங்க, ஹை கிளாஸும் இதான் வேண்டுவாங்க. ஏன்னா இது பேசிக் ஹியூமனோட நேச்சர் இது. ஓகே, இப்போ நம்ம வேண்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்படின்னா, இன்னொரு விஷயத்த நம்ம நம்புவோம். அது என்னன்னா, கடவுள் நம்ம வேண்டுற விஷயத்த செயல்படுத்துறதுக்கு டைரக்டா வரமாட்டாரு, ஏதோ ஒரு மனுஷ ரூபத்தில் தான் வருவாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அதை ஆனஸ்டா நம்புவோம். அண்ட் அதே மாதிரி மனுஷனா பிறந்த எல்லாருமே அவங்க லைஃப் ஸ்டைல் முடிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு டயத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஆப்போசிட் பர்சன் நம்மளை பார்த்து கடவுள் மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க, ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கேட்போம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மனுஷனாக பிறந்த எல்லாருமே கடவுள் தான். நம்ம எல்லாருமே கடவுள் தான். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு டயத்தில் எப்போ ஒரு முறை ஹெல்ப் பண்ணுறது மட்டுமே அந்த ஒரு கடவுளுக்கு ஒரு அர்த்தமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு முறையும் பண்ணணும். பட் ஒவ்வொரு முறையும் பண்ணுறதுக்கு எல்லார்கிட்டையும் மணியும் அந்த ஒரு சுச்சுவேஷனும் அந்த ஒரு டைமும் எல்லார்கிட்டையும் கிடையாது, இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் வரணும், மாறணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாக்கா அது எதில் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாரும் பார்த்தோன்னா வாழ்கிறதுக்கு ஒரு 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று பார்த்தோன்னா பிஸ்னஸ். இது ரெண்டுத்துக்கான கம்பேரிசன் சொல்லிடுறேன். எம்ப்ளாய் அப்படின்னா வேலைக்கு போய் வர வருமானத்தில் அவனை மட்டும்தான் பார்த்துக்க முடியும். அப்போது அவனால் மற்றவங்களுக்கு எதுவும் சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இது சுயநலமாக வாழ்கிறது. இதுவே 2வது ஆப்ஷன் பிஸ்னஸ் ஒன்று. இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருமே அவங்கள டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்போ சப்போர்ட்டோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அவங்க தான் கடவுளாக மாறுறாங்க. ஸோ கடவுள்ன்ற ஒரு விஷயம் யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுக்கும் பொருந்தும். எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் எப்படி நீங்கள் அதை மீன் பண்ணி அந்த ரேஞ்சை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பிஸ்னஸ் தான். சிம்பிள் எடுத்துக்கலாமே.
இதோ இப்போ கையில் கட்டிருக்கிற வாட்ச் ஆகட்டும், நான் போட்டுக்கிற ஷர்ட் ஆகட்டும், பேண்ட்டு, ஷூவு, இதோ இந்த ரிங்கு, இந்த பிரேஸ்லைட்டு, இப்போது நம்ம ஃபேஸ் க்ரீமு, நம்ம தலைக்கு போடுற எண்ணெய், இந்த மாதிரி வாட் எவர் நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு ஆகட்டும், எல்லாமே பார்த்தோன்னா பிஸ்னஸ். இது நம்மளே வந்து தயார் பண்ணது கிடையாது. யாரோ ஒருத்தர், நம்மளுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் தயார் பண்ண ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது அவர் நம்மளுக்கு கடவுள் தானே. அவர் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்காம, அவர் சுயநலமாக செல்ஃபிஷாக இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயம், பிஸ்னஸ் மட்டும்தான். அப்படியேப்பட்ட விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைஃப்பில் டெவலப் ஆகணும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆப்ஷன், பிஸ்னஸ் தான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றின பேசிக் நாலேஜ் நம்மகிட்ட வந்து இருக்கணும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் நாலேஜை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை ஒரு 4 கேள்வியை வந்து ஆரம்பத்தில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, பிஸ்னஸ்னால் என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எப்படி உருவாச்சு, எதனால் உருவாச்சு, அண்டு பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, அண்ட் ஃபைனலி பிஸ்னஸ் பண்ணால் என்ன நடக்கும். இந்த ஒரு 4 கேள்வி மூலிமா பிஸ்னஸ் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த நாலேஜை நான் உங்கள்கிட்ட வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, பிஸ்னஸ்னால் என்ன? பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒருத்தருடைய தேவையை இன்னொருத்தர் பூர்த்தி பண்ணுறது மூலயமா ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணுவார். இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு 3 ஓரியன்டாக இருக்கும். அது என்னென்னா மேனுஃபேக்சரிங்கு, சேல்ஸு, சர்வீஸு. மேனுஃபேக்சர்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, தட் மீன்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அது ஒரு பிஸ்னஸ். இன்னொன்று பார்த்தோன்னா சேல்ஸு. சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த உற்பத்தியான பொருளை ஒரு ஷாப் மூலிமா கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அது ஒரு பிஸ்னஸ். அடுத்து பார்த்தோன்னா சர்வீஸு. சர்வீஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது இல்லாமல் அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மூலிமா அந்த ஓனர் ஒரு பெனிஃபிட் அடைவார். இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ். இது எக்ஸாம்பிள், இந்த சர்வீஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாலை எடுத்துக்கலாம், இந்த ஒரு பேங்க்வெட் ஹால். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது மூலமா ஒரு அமௌண்ட் வந்து இந்த ஓனருக்கு நம்ம கொடுக்குறோம், அது ஒரு பிஸ்னஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலேஜ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி சொல்லலாம். இந்த காலேஜில் நம்ம போயிட்டு படிக்கணும் அப்படின்னாக்கா சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம். அந்த அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு புக்கோ நோட்டோ கொடுத்து நம்மளை வந்து அமுச்சில்ல, அதுக்கான வேல்யூவாக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நம்மளுக்கான நாலேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து சர்வீஸ் ஓரியன்டட் பிஸ்னஸ். இந்த மாதிரியான விஷயங்களை கமர்ஷியலாகவும் இ-காமர்ஸ் மூலமா கொண்டு போகிறது தான் பிஸ்னஸ். ஓகே, இப்போ 2வது கேள்வி, பிஸ்னஸ் எப்படி உருவாச்சு, எதனால் உருவாச்சு? ஃபஸ்ட்டு எதனால் உருவாச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக தான் இந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு உருவாச்சு. அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இப்போது எப்படி உருவாச்சுன்ற ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி அப்படியே வந்து சொல்கிறேன், அதை அப்படியே வந்து இமேஜின் பண்ணிங்க. இப்போ மனுஷன் உருவான டயத்தில், ஆரம்ப டயத்தில் பார்த்தீங்கன்னா அவனோட முக்கியமான தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இதில் மெயினான விஷயம் பார்த்தோன்னா உணவு மட்டும்தான். ஏன்னா அது ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடணும் இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் யோசிக்கும் போது அவனுக்கு கிடைக்கிற அந்த பழங்களை சாப்பிட்டு அவன் வந்து உயிர் வாழ்ந்தான் தான். இந்த பழங்கள்ன்றது ஒரே இடத்துல ஒரே டயத்தில் எல்லா டயத்துலையும் கிடைக்காது. இது வந்து ஒரு சீசனுக்கு ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும். அதனால் அவன் என்ன பண்ணால் அந்த உணவை தேடி ஒரு இடமா நாடோடிகளாக ஒரு இடமா வந்து போக ஆரம்பித்தான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அது உனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை சொல்யூஷனாக தான் வந்து திங்க் பண்ணால், நம்ம ஏன் உணவு தேடி ஒரு இடமா மாறணும், நம்மளே வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி தான் மலைப்பரப்பாக இருந்த ஒரு இடத்த நிலப்பரப்பாக மாற்றி ஓனாக வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தான். இப்படி விவசாயம் பண்ணி அந்த பொருளை வச்சு அவனே வந்து சாப்பிடணும், ஒரே இடத்துல இருந்து உயிர் வாழ்ந்தான். அதுக்கு மேடம் வந்து யோசிக்கிறான், இது நம்ம சாப்பிட்டா ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை சொல்யூஷனாக பார்த்தா ஒரு மண்ணிலேருந்து ஒன்று விளையும். அப்படின்னும் போது மற்ற இடத்துல விளையிற அந்த பொருளை 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது உருவாகுது. என்னன்னா பண்டம் மாற்ற முறை. இப்படியே வந்து போயிட்டு இருக்குது. அதுக்குமேட்டு வந்து நாளடைவில் வந்து யோசிக்கிறாங்க, பொருள் இருக்கிறவங்க வந்து மாற்றிக்கிறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. இதுக்கான ஒரு சொல்யூஷனாக அங்கே கிடைக்கிற அந்த உலோகங்கள் அதை வந்து நாணயமாக மாற்றி அதுக்கு ஒரு மதிப்பு ஒன்று செட் பண்ணி இந்த நாணயத்தை வச்சு நம்ம வந்து பொருள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. அப்போ தான் அந்த மணி வந்து கிரியேட் ஆகுது. அப்படின்னும் போது இதுவும் அப்படியே வந்து நாளடைவில் வந்து போயிட்டு இருக்குது. இது போக போக மறுபடியும் வந்து யோசிக்கிறான், நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகுது, அதே மாதிரி சில பொருள் வந்து கிடைக்க மாட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடும்போது தான் இந்த சந்தை முறை வந்து கொண்டு வரான். இந்த சந்தை முறையிடும் போது ஒட்டுமொத்த பொருள் ஒரே இடத்துல வந்து கிடைக்கும் இல்லையா? அப்படின்னும் போது அவனுக்கான தேவையான பொருளை அவன் போயிட்டு டைரெக்டாக வந்து வாங்கிக்கிறான். இப்படியே வந்து போகும்போது பொருள் கம்மியாக வாங்கணும் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து நாணயத்தை கொடுத்தா வாங்கணும். பொருள் கம்மியாக வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த நாணயத்தை ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து பொருள் அதிகமாக வாங்கும்போது நாணயங்கள் அதிகமாக வரனால அதை வந்து வெயிட்டாக வந்து தூக்கிட்டு போக முடியல அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தான சொல்யூஷனாக நாணயத்துலேருந்து நோட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது மணி. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா வந்து மனுஷனோட தேவையும் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது.
மனுஷன் உணவை தாண்டி நாகரிகமான ஒரு வாழ்க்கை முறைக்கு வரான். அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, வாட்ச்சு, ஷூ இந்த மாதிரி வாட்டவர் எல்லாமே ஒரு நாள் அப்படியே வந்து இன்வால்வ் ஆகும்போது அவனோட கான்செப்டும் வந்து பெருசாகுது. இப்போ சந்தை முறையிலேருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பாக மளிகை கடையை வந்து உருவாகுது. இது அப்படியே நடைமுறை போக 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 அவனோட தேவை இன்னும் கொஞ்சம் பெருகுது. அது மூலிமா அந்த ஒரு பிஸ்னஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மளிகை கடந்த சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டு, மாலுன்ற மாதிரி ஒரு வருஷமா பிஸ்னஸும் பெருகிச்சு, அவரோட தேவையும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, இப்போ பிஸ்னஸ் எப்படி உருவாச்சுன்னு சொன்னேன். இப்போ பிஸ்னஸ் மேன் எப்படி உருவானாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் வேலை செய்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு சில ப்ராஃபிட் மட்டும் தான் கிடச்சி. அது மட்டும் வந்து யோசிக்கிறாரு, நம்ம ஏன் ஒரு 4 பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கூடாது அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பாருறாரு. யோசிச்சாரு, அதை வந்து ட்ரை பண்ணியும் பார்க்குறாரு. அதை ட்ரை பண்ணது மூலிமா அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒருத்தர் 4 நாள் செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு வேலையை அந்த 4 பேர் வந்து பண்ணும்போது ஒரே நாள் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதுக்கு மேட்டு அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னா, நம்ம ஏன் இவங்களை வந்து சப்போர்ட்டு மட்டும் அப்பப்போ எடுத்துக்காம நம்ம ஒரு பர்மனெண்ட்டாக இவங்களை ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக செட் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி நடைமுறையும் படுத்துறாரு. அப்போ தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த 4 பேருக்கான வேலையும் வந்து கொடுத்துட்டு அது மூலிமா ஒரு சம்பளமும் கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அவரோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறாரு. இது மூலிமா அவருக்கு வந்து ப்ராஃபிட் நிறைய வந்து ஜென்ரேட் ஆச்சு. அது மூலிமா ஒரு சம்பளமும் வந்து கொடுத்தாரு. இந்த ஒரு கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆனதில் அடுத்தது வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். என்னன்னா 4 பேருன்றது 40 பேராகவும், 40 400 ஆகும், 400 4000 4 லட்சம் மாதிரி அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இதனால பிஸ்னஸும் டெவலப் ஆச்சு, பிஸ்னஸ் மேனும் டெவலப் ஆனாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் வந்து அதிகப்படியாக உருவாச்சு. இப்போ அந்த பிஸ்னஸ் மேன் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எதை பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஐடியாவையும் அந்த ஒரு டைத்தையும் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தாரு. அவரோட ஐடியா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்றத இந்த டைம் மூலமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவர் மட்டுமே வேலை செஞ்சார் அப்படின்னும் போது ஒரு 8 மணி நேரம் அவராச்சும் வச்சுக்கலாம். அவர் மட்டுமே இன்புட் பண்ணதுனால ஒரு கம்மியான ப்ராஃபிட் தான் வந்து எடுக்க முடிஞ்சு அவரால். அடுத்து ஒரு 4 பேர் வந்து வேலைக்கு சேர்த்தது மூலிமா 32 மணி நேரம், ஒரு நாளைக்கு 32 மணி நேரம் வேலை வந்து நடந்துச்சு. தட் மீன்ஸ் 4 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணார். அது மூலமாக இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த 4 பேருன்றது 40 பேராக மாறிச்சு. 32 மணி நேரம்ன்றது 320 மணி நேரமாக வந்து கன்வெர்ட் ஆச்சு. அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்து கிடைச்சி. இப்போ அப்படியே வந்து 400 பேராக மாறும்போது 3200 ஹவர்ஸ், அடுத்து 4000 பேருன்னும் போது 32,000 மாறிச்சு. அடுத்து 40,000 எம்ப்ளாயினும் போது ஒரு நாளைக்கு 3,20,000 மணி நேரம் அவருக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவரோட பிஸ்னஸ் வந்து பெருசாக டெவலப் ஆச்சு. சேம் அதே மாதிரி அவரும் பார்த்தோன்னா பெருசாக வந்து டெவலப் பண்ணார். இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டார். ஏன்னா இத்தனை பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை செய்கிறேன் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு போஸ்ட்ன்ற மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு, தட் மீன்ஸ் ஆட்டோ பிளே மோட் அந்த ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டு அவர் அந்த இடத்துல இல்லைனாலும் ஒர்க்கு கண்டினியூஸாக நடக்கிற மாதிரினா ஒரு ஃபார்ம் வந்து செட் பண்ணிட்டார். அப்படின்னும் போது அவர் அந்த இடத்துல போய் வேலை செய்ய அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா கூட அவர் 24 மணி நேரம் அந்த 24 மணி நேரத்தில் அவர் பிடிச்ச மாதிரி ஃப்ரீடமாக எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு ஒர்க் வந்து நடக்கிற மாதிரி ஒரு ஃபார்மை செட் பண்ணிட்டாரு. அது மூலிமா கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு அவரோட ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகிடுது. இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோட கான்செப்ட். ஒரு பிஸ்னஸோட கான்செப்டும் இதுதான். எல்லா பிஸ்னஸ் மேனும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபார்மேட்னு பார்த்தோன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டோ பிளே மோடுன்னு சொல்லலாம். அண்ட் சிஸ்டமேட்டிக் பிஸ்னஸ் ஃபார்முலா. ஒருத்தரை மட்டுமே எல்லா வேலையும் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தினால ஒவ்வொரு வேலையும் ஒருத்தருக்கு பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எல்லா வேலையும் வந்து ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து ஃபாலோ பண்ணுவோம். எல்லா இண்டஸ்ட்ரியும் இந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். இப்போ நம்மளே வந்து ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு மேலே டீம் லீடர் இருப்பாங்க, இன்சார்ஜ் இருப்பாங்க, ஹெச்ஆர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, சிஓ இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்து பிரிவாங்க இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. இது வந்து ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டுக்கும் வேரியன்ட் ஆகும். இப்போ ப்ராடக்ட் வந்து சப்ளை ஆகுது அப்படின்னாக்கா அந்த கான்செப்ட் எடுக்கும்போது மேனுஃபேக்சர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் எடுப்பாங்க, ஹோல்சேலர் ரீட்டைலர் கஸ்டமர் மாதிரி இத்தனை இடம் வந்து மாறி வருது இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்றது இருந்தாலும் இல்லைனாலும் தனக்கான வேலை வந்து அங்கே நடந்துன்னு இருக்கணும். அப்போதான் தனக்கான இன்கம்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இதை பிஸ்னஸ் மேன் கிரியேட் பண்ணதுனால அவங்க வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க அந்த ஓனராக இருக்கிறவங்க. அப்படின்னும் போது அந்த ஒர்க்கு கண்டினியூஸாக நடக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் த பிஸ்னஸ் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் பெரிய பெரிய பணக்காரங்களும் இருக்கிறாங்க. அதை பண்ணாதவங்க கடைசி எம்ப்ளாய்மெண்ட்டாகவே இருக்கிறாங்க. அண்ட் இதனால தான் லோ கிளாஸு, மிடில் கிளாஸு, ஹை கிளாஸுன்ற ஒரு வேரியண்ட் வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ மக்களே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிரெயினை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவன் பணக்காரன், யூஸ் பண்ண தெரியாதவன் அண்ட் யூஸ் பண்ணாதவன் தான் இன்னைக்கு லோ கிளாஸ் மிடில் கிளாஸு. அண்ட் தென் இப்போ புரியுதா ஒரு பிஸ்னஸும் பிஸ்னஸ் மேனும் எப்படி உருவானாங்க அப்படின்றத. ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த கேள்வி, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது 3 ஓரியன்டட் தான் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா மேனுஃபேக்சரிங், சேல்ஸு, சர்வீஸு. நீங்கள் வேர்ல்டில் எந்த ஒரு பிஸ்னஸ் தலைமே இது 3 ஓரியன்டட் தான் வந்து அடங்குமே. அந்த கான்செப்ட் படி ஒரு ஓரியன்டட்லையும் ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளோட என்ன பண்ணணும், எப்படி பண்ணாக்கா நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ட்டுன்னு அதில் ஒரு 3 வருஷம் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 கோடி ரூபா ப்ராஃபிட் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பேன்.
நீங்கள் கேட்கலாம் 3 வருஷத்தில் 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டா 3 வருஷமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் 3லேருந்து 5 வருஷம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ். அப்போ 1 கோடி ரூபா ப்ராஃபிட்னு அதை நீங்கள் யோசிக்கலாம். 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டா அப்போ நான் பெருசாக பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்கன்னா, எஸ் பெருசாக தான் பிஸ்னஸ் பண்ணணுமே. ஏன் ப்ரோ சின்னசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, சின்னசாக பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு கேட்கலாம். எஸ், சின்னசாக பிஸ்னஸ் பண்ணால் அதில் சக்ஸஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப ரேர். இதுவே பெருசாக பிஸ்னஸ் பண்ணாக்கா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ்க்கான ஒரு கம்பேரிசன் தெரியும். இதெல்லாம் பிஸ்னஸ் அப்படின்றது நம்ம வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். இப்போது பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க கூட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் அந்த மாதிரி கேட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, சின்னதாக மளிகை கடைலேருந்து டீ கடை, துணி கடை, பாத்திர கடை, நம்ம பிளாட்ஃபார்த்தில் கடை போகிறதுலேருந்து தள்ளுவண்டியில் கடை போகிறது எல்லாமே வந்து பிஸ்னஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதெல்லாமே பிஸ்னஸா? என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா, இதுக்கான ஒரு கிளாரிட்டி இதுக்கு முன்ன ஒரு கேள்வியில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னன்னா, தான் இருந்தாலும் இல்லைனாலும் தனக்கான இன்கம்ஸை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு சிஸ்டமேட்டிக் கிரியேட் பண்ணுறவன் தான் ஒரு பிஸ்னஸ் மேன். அதுதான் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு டெரில் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ இதுக்கு பேரில் என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு பிஸ்னஸ் 3லேருந்து 5 வருஷம் கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனாலே நம்ம சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தலைமுறை ரன் பண்ணியிருப்பாங்க, நிறைய வருஷம் ரன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தோன்னா பெருசாக எந்த டெவலப்மெண்ட் இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தலைமுறை ரன் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை நிறைய வருஷமாக ரன் பண்ணிட்டு இருப்போன்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தோன்னா அவங்கள பெருசாக எந்த ஒரு க்ரோத் வந்து பார்த்துக்க முடியாது. இப்போ அவங்கள இங்கே நீங்கள் ஒரு 2 ஊர் தள்ளி வேற இடத்துல கேட்டால் கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, பெருசாக தெரிஞ்சிருக்காது. அப்படின்னா அது எப்படி பிஸ்னஸாக மாறும்? அப்படின்னா அது எப்படி பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்க? இதுவே பெரிய பெரிய பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த கம்பெனிக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, எத்தனை பேர் வந்து எம்ப்ளாயிஸாக இருக்கிறாங்க, எவ்வளோ டேர்ன் ஓவர் அதுன்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிவிஎஸ் கம்பெனி எடுத்துக்கலாம், இல்லை அந்த ஐடி கம்பெனி எடுத்துக்கலாம், இல்லை அமேசான் எடுத்துக்கலாம், சரவணா ஸ்டோர், இந்த கேஎஃப்சி, இந்த மாதிரி எடுத்துலாம் இல்லையா. இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா உடனே வந்து தெரியுது எல்லாருக்குமே. எப்படி இப்போ அமேசான்லாம் எடுத்தனாக்கா எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் எல்லா இடத்துல வந்து ரீச் ஆகிருக்கிறாங்க, அதனால் எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இந்த பிஸ்னஸ்லாம் சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பார்த்தோன்னா பெருசாக இந்த ஒரு ரீச் அவுட் ஆகல, பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகல, அதனால் யாருக்குமே தெரியல. ஸோ பெருசாக ஒரு விஷயத்தை பண்ணி சிஸ்டமேட்டிக் கிரியேட் பண்ணாக்கா அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ். அதன்படி இந்த 3 ஓரியன்டட்லையும் ஒரு டீட்டெயிலையும் வந்து பண்ணியிருக்கிறேன். இதில் எப்படி பண்ணால் நம்மளால் வந்து பெருசாக டெவலப் ஆக முடியும், எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆக முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக நம்ம ஒரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபார்முலா வந்து செட் பண்ணணும். செட் பண்ணி அதுக்கான லீகல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம அதுக்கான பிளேஸு, அதுக்கான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பில்டிங்கு, அதுக்கான அட்வான்ஸு, ரெண்ட்டுன்ற மாதிரி விஷயம்லாம் பார்க்கணும். அடுத்து பார்த்தோன்னா மிஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா எம்ப்ளாய்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் வந்து கன்சிஸ்டன்ட் வந்து கொண்டு போகணும். ஆர்டர் எடுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா மந்த்லி அதுக்கான இபி, ரெண்ட்டு, சேலரி, லோனு, இந்த மாதிரி ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்படியே வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனோம் அப்படின்னாக்கா நம்ம நினச்ச மாதிரி ஒரு 3 வருஷத்தில் 1 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம், செலவெல்லாம் போக. அடுத்து சேல்ஸ் ஓரியன்டாக ஷோரூம்ஸு, ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வைக்கலாம். இப்போ நம்ம ஷோரூம் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சேம் அதே மாதிரி தான் அதுக்கான ஒரு ஃபார்முலா நமக்கு வேணும். அதே மாதிரி அந்த லீகல் சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கணும். அதை முடிச்சுட்டு அதுக்கான பிளேஸ், அதுக்கான பில்டிங் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு ப்ராடக்ட்லாம் வந்து லோட் பண்ணணும். அடுத்து சேம் அதே மாதிரி தான் ரெகுலராக வந்து ரொட்டீனாக அப்படியே வந்து கொண்டு போகணும். அது மந்த்லி வர அந்த செலவான அந்த இஎம்ஐ, அந்த எம்ப்ளாயிஸான சேலரி, வாட்டர் பில்லு, மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அப்படியே நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு 3 வருஷம் நம்ம கொண்டு போயிட்டு அப்படின்னா சக்ஸஸ் ஆகலாம். அண்டு சர்வீஸ் ஓரியன்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் சொல்லலாம். சேம் அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சுனா கூட அதுக்கான ஃபார்முலா கரெக்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து லீகல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கணும். அடுத்து அந்த பிளேஸு, அந்த பில்டிங்கு உள்ள அந்த செட்டப்ஸு, அதுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான மெடிசன் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து வந்து ஸ்டாஃப் அப்பாயின்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு 3 வருஷம் கரெக்டாக ரன் பண்ணும்போது அந்த வர மந்த்லி எக்ஸ்பென்சஸ், இந்த ரெண்ட்டு கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இந்த சேலரி போடுறது, இந்த மாதிரி ஒரு வருஷம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாக கொண்டு போயிட்டு ஒரு 3 வருஷம் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நம்ம நினச்ச மாதிரி 1 கோடி ரூபா அந்த ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்டு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவை பெரிய ஒரு சப்போர்ட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் இருந்தாக்கா நம்மளால வந்து டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அது இல்லாமல் அந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கு பயங்கரமான காம்படிஷன். எல்லா செக்டார்லேயும் எல்லாத்துக்கும் வந்து காம்படிஷன் வந்துச்சு. அப்படி இருக்கிற டயத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிஷனும் வராமல் இருந்தாக்கா நம்ம அந்த ஃபீல்டில் வந்து டெவலப்பாக அப்படியே வந்து க்ரோ ஆகி போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு ஒரு காம்படிஷனாக வந்துட்டு நம்மளோட எல்லாமே வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஃபீல்டில் நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படின்னா எப்படி ப்ரோ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது,
பிஸ்அப் பண்ணால் நீ தான் வந்து டெவலப் எல்லாம் சக்ஸஸ் எல்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ நீங்களே வந்துட்டு காம்படிஷன் வந்து நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு பெஸ்ட்டு தானே, நாங்கள் அதில் வந்து பெருசாக எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. வேலைக்கு போகிறோம், வேலை போய் செஞ்சாலும் சரி செய்யலாம் சரி, எங்களுக்கு வந்து சேலரி வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிட்டு போகுது. அதே மாதிரி வீக்லி ஒரு நாள் வந்து லீவ் கிடையாது. அந்த மாதிரிலாம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பில் தானே இருக்கிறோம். நீங்கள் ஏன் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, இது பண்ணாதான் டெவலப் பண்ணணும்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நினைக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இன்னும் அப்படியே வந்து இருக்கிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தவங்க பெருசாக டெவலப் ஆகிருக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்காத நம்ம அவங்ககிட்ட வந்து இன்னமும் வேலை செஞ்சா இருக்கிறோம். இப்போ டெவலப் ஆகிறது யாருன்னு பார்த்தோன்னா இவங்க தான். இப்போ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸை அவங்க ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு அப்படியே டெவலப் ஆக முடியும் படிப்படியாக. இதுவே நம்ம அந்த ரிஸ்க் எடுக்காதனால தான் அவங்ககிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம அதே மாதிரி ஜென்ரேஷனாக நம்ம என்ன பண்ணுறோம், படிப்படியாக அப்படியே வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜோன்லேயே அப்படியே வந்து இருந்துட்டு போகிறோம். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்ற ஒரு விஷயத்த இதில் வந்து என்ன தான் க்ரோத் கிடச்சி இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போக முடியாது. இதுவே இந்த பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம சின்னதாக சக்ஸஸ்னாலும் இது வந்து அடுத்த தலைமுறை நம்மளால் கொடுத்துட்டு போக முடியும். இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு கம்பாரிசன். இப்போ எல்லாருக்கும் ஒரு தாட் வந்திருக்கும், என்னென்னா பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் அப்படின்றது. ஆனால் நான் வந்து முதலே சொல்லியிருப்பேன், ஏன்னா நம்மளாக வாழணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழணும், உண்மையிலேயே ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பிஸ்னஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அப்படின்ற டயத்தில் இதுக்கான சொல்யூஷன் எப்படி கிடைக்கும், இதுக்கான ஒரு சொல்யூஷன் முதல்ல இருக்குதா, இவ்வளோ பெரிய ஒரு காம்படிஷனாக இருக்கிற அந்த வேர்ல்டில் நம்மளால் முடிஞ்ச ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குதா, இதுக்கான சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் எல்லா கேள்விக்கும் ஒரு சொல்யூஷன் ஒரு ஆன்சர்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் நம்ம குளோபஸ். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பிஸ்னஸ் சொல்யூஷன். என்னன்னா எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இந்த ஒரு குளோபஸ். எல்லா பிஸ்னஸுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியுமா அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இந்த ஒரு குளோபஸ். அதே மாதிரி எல்லாருமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நம்ம நினச்ச மாதிரி லைஃப்பில் வாழ முடியுமா அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இந்த ஒரு குளோபஸ். இந்த மாதிரி எட்ஸெட்ரா நிறைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக இந்த ஒரு குளோபஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. என்னன்னா ஒருத்தர் டெவலப் பண்ண முடிவு பண்ணிட்டாலே அவருக்கான எல்லா வகையான சப்போர்ட்டுமாகவும் ஒரு பேக் போனுமா இருந்து அவரை டெவலப் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு பிஸ்னஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகே, டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம குளோபஸ் கிட்ட மேனுஃபேக்சரிங் ஓரியன்டட் பிஸ்னஸும் இருக்குது, சேல்ஸ் ஓரியன்டட் பிஸ்னஸும் இருக்குது, சர்வீஸ் ஓரியன்டட் பிஸ்னஸும் இருக்குது, அண்ட் அதே மாதிரி கமர்ஷியல் பிஸ்னஸும் இருக்குது, இ-காமர்ஸ் பிஸ்னஸும் இருக்குது. ஓகே, இப்போ குளோபஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். குளோபஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் இங்கே பார்ட்னர்ஷிப் எடுத்தால் தான் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ஏன் கம்பெனி கொடுக்குது, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி முதல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே நம்ம உள்ள இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னாக்கா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை தான் கொடுப்பாங்களே தவிர்த்து ஒரு பார்ட்னர்ஷிப்னு எந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் தான் எல்லாரும் வந்திருப்போம், எம்ப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்ணிப்போம் இல்லையா. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும்போது நம்மளோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னோட மைண்ட் செட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மார்னிங்லேருந்து மதியம் வரைக்கும் ஒரு லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவோம். லஞ்சு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மந்தமாக இருப்போம், ஒர்க்கு பெருசாக வந்து பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து ஈஸியாக டைம் பாஸ் பண்ணணும், அந்த ஒரு ஷிஃப்ட் டைமிங் முடிக்கணுன்ற மாதிரி தான் வந்து பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை நோக்கி மட்டும் தான் இருக்குமே. அது இல்லாமல் அந்த கம்பெனி யாரதோ ஒரு கம்பெனி, நம்ம அதில் பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காட்ட மாட்டோம். யாரோ ஒரு கம்பெனி, நம்ம ஏன் பெருசாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுன்ற மாதிரிலாம் திங்க் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட மைண்ட் செட்டு பணத்தை நோக்கி மட்டும் தான் வந்து இருக்குமே. அதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம பெருசாக வந்து கற்றுக்க மாட்டோம். சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸிங்க மட்டும் தான் வந்து இருக்குமே. இந்த ஓனர்ஷிப், இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து இருக்காது. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க கம்பெனிக்கு உண்மையாக வந்து பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. அதை தாண்டி மெஜாரிட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து யோசிப்புமே. அதுவே பார்ட்னர்ஷிப் அப்படின்றத பார்த்தோன்னா இப்போ 2 பர்சன் பார்ட்னர்ஷிப் ஆகிறாங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு ட்ரீம், ஏதோ ஒரு கோல் ஒன்றுக்கு அவங்களோட ட்ராவல் ஜர்னி வந்து இருக்கும். அந்த விஷயத்தில் ஒரே மாதிரி சிங்கானில் தான் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து இருப்பாங்க. அப்படின்னும் போது 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரே மைண்ட் செட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணின்னு அவங்களோட ஃபோக்கஸ் நோக்கி அவங்களோட ட்ராவல் ஜர்னி வந்து இருக்கும். சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் விடாப்படியாக லைஃப்லாம் ஒன்றாவே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த ஓனர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அதிகமாக வந்து இருக்கும். இவங்ககிட்ட அந்த டைம் பார்த்து ஒர்க் பண்ணுறது, பணத்துக்காக ஒர்க் பண்ணுறதை தாண்டி ஒரு பேஷனோட அவங்களோட கோல், அவங்களோட ட்ரீம் நோக்கி அவங்களோட ஜேர்னி வந்து இருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம கம்பெனிக்கு வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குது. அண்ட் இன்னொரு திங் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே நம்ம கம்பெனியில் எந்த ஒரு வேறுபாடும் எந்த ஒரு பாகுபாடும் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு டேலண்ட் வந்து இருக்குது. அந்த ஒரு டேலண்ட் அவங்க வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் வழியும் கிடைக்காதனால தான் அவங்க கிடைக்கிறத வச்சுன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பர்சன் நம்ம குளோபஸில் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் நம்ம கொடுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுக்கும்போது அவங்களால அந்த ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தி அவங்களும் ஈக்குவலைஸ் வந்து ஆவாங்க. அதனால நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்ன்ற ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம்.